டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் லோ பிபி இருக்குனாங்க. 1 கிலோ குறைஞ்சிட்டியா? இதில் போட சொன்னா பாண்டில் தத்தி கீழே போட்டு கிடக்குறாரு இவரு. இப்போ கையில் பொத்துரும்பா இது மாதிரி பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மினி போண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈவினிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. என்னடா அது குட்டி பொண்ணும் பேபியும் வந்து பார்த்தீங்கன்னா காணாமன்னு பார்க்குறீங்களா? 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு சோகமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சளி பிடிச்சிட்டு தொண்டை கரகரன்னு இருக்கிறது, தலைவலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரே வந்துருச்சு அவருக்கு. பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் 2 பேரும் வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பா வேற வந்து இருந்தாரா, அப்போ வந்து சைட்டுக்கு போயிருக்காரு அங்கே வேலை வந்து பண்ணுறதுக்காக. கொஞ்சம் அங்கே அந்த கல்லுலாம் அரைக்கல் எல்லாம் பொறுக்கி போகிறது, அந்த ஜல்லிலாம் கூட்டுறதுன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் போய் பார்த்துட்டு இருக்காரு. நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பேபி வந்து தூங்குறாங்க. ஸோ அவர் ஏஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். அப்படியே வந்து என்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாயை போட்டு வந்து பார்த்தோன்னா படுத்துட்டாங்க. பேபி எப்பயுமே பகலில் தூங்கவே மாட்டார். ஆனால் அவருக்கு உடம்பு முடியலன்றதுனால நான் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சைட்டு கூட்டும்போ, அப்பாவை போய் கூட்டணும், அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ வேலைலாம் வந்து சொல்லி பார்த்தேன். அவரால் சுத்தமாக முடியல. எப்பயுமே வந்து முடியலனா தான் இது மாதிரி இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டாரு. ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ தான் போகலான்னு சொல்லிட்டு காலையில் மெடிக்கலில் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டார். அது ஒன்றுமே சுத்தமாக கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஈவினிங் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு கோல்டு இருக்கிறதுனால வந்து சுத்தமாக அவள் சாப்பிடவே இல்லை. கிள்ளிப்போட சாம்பார் வச்சேன், ஆனால் வந்து சாப்பிடல, சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஆனால் தான் அவளுக்கு வந்து பார்த்தோன்னா வாழைப்பழம் போட்டு அரைச்சி ராகி தோசை மாதிரி சுட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பேன் கேக்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வந்து பார்த்தோன்னா அவள் சாப்பிடுவாள். கோல்டுனாலே பெரியவங்களாலே வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே முடியாது. குட்டி பாப்பால, ஸோ அதனால் எதுவுமே அவளால் பண்ண முடியல. நம்ம படுத்துட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது செஞ்சால் நம்மளும் சாப்பிட்லாம், அப்பாவுக்கும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தோன்னா போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. காலையில் போனார், அதோட 1 மணி தான் வந்து வந்தார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரம் இருப்பா, நானும் சாயங்காலம் வரேன், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலான்னா, இல்லைம்மா நான் இங்கே போர் அடிக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் வேலை பார்த்துன்னு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தோன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். நானே ஆல்ரெடி நிறைய டைம் செஞ்சுருக்கேன். வாழைப்பழம் வந்து ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதில் அப்படியே நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிடலாம். நாட்டு சக்கரை வந்து போட்டுருக்கேன். வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஸோ நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி அது கூட மாவு போட்டு கலந்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு உடம்பு சரியில்லைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்குன்றதுல நம்ம வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறதுனா அதில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்குமே வந்து முடியாமல் போயிடும். அப்படியே ஒரு மாதிரி மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருக்குது, அது ஒரு கஷ்டமாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு உடம்பு முடியலனா கூட பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவரு பொங்கி மாதிரி அப்படியே என் கூட வந்து படுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு அது மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. ஸோ 2 ஏலக்காய் அப்படியே இதிலே போட்டு அரைச்சிட்டா வாசனையாக இருக்கும். பனானா மில்க் ஷேக் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றினா இது மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த நாட்டு சக்கரை போடவே கலர்ஃபுல்லாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு பால் தண்ணி ஊற்றி அரைச்சேன் நான். தண்ணிக்கு பதில் பால் போட்டிங்கன்னா வச்சிங்களேன், பால் ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா பனானா மில்க் ஷேக் இதுதான். வந்து பார்த்தோன்னா வாழைப்பழத்தை அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் ராகி மாவு வந்து எடுத்துருக்கேன். ராகி மாவு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம்லாம் நிறைய போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வாழைப்பழம் போண்டா போடுவோம்ல, அது மாதிரி ராகி மாவில் போண்டா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து கலந்துக்கிறேன். அரிசி மாவு கலந்து நம்ம பிசையும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அரிசி மாவு கலந்து இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சொல்லலாம் தான் பார்த்தேன். லாஸ்ட் டைம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் பாப்பாக்கு. ஸோ இப்போ போண்டா மாதிரி ட்ரை பண்ணலாம், வாழைப்பழ போண்டா. ஸோ போண்டா ட்ரை பண்ணால் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து அப்படியே கிள்ளி கிள்ளி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் மட்டுமே, வாழைப்பழம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே அதெல்லாம் எதுவும் கலக்க தேவை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மினி போண்டா. ராகி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ போண்டா வந்து செய்கிறேன்.
இதுவும் சாப்பிட நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இம்மிடியட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போண்டா போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அரிசி மாவு போடுறதுனால நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கு. இதில் கொஞ்சம் கூட ஆயில் வந்து குடிக்கவே இல்லை. ஆயில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அரிசி மாவு கலந்துருக்கேன். ஆயிலெலாம் வந்து குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவில் நல்லா மினி போண்டா வந்து செஞ்சுருக்கேன் வாழைப்பழம் போட்டு. துளி கூட எண்ணெய் வந்து குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கலந்தோன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்க மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து சாப்பிட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாப்பா கொடுக்குறோம் இல்லையா, அதனால் பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேணாம், நான் சேர்க்கலை. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து வச்சுட்டு போகலாம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து சைட்டுக்கு போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாலாம் தூங்கி ஏஞ்சி பேபி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மட்டும் தூங்குறாரு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டா. குட்டி பொண்ணு நம்ம கீழே விளையாட போமா? அவளுக்கு வந்து ஷூலாம் மாட்டி விட்டுட்டேன். விளையாடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 போண்டா தான் சாப்பிட்டா. அதுக்குள்ளே அவள் வந்து விளையாடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தாத்தா கிட்ட போமா? கீழே போய் விளையாடலாமா ஜஷிதா? ஜஷிதாவை நானும் வந்து விளையாட போகிறோம்ப்பா. ஜஷிதாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைமு. ஸோ அதனால வெளில கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு வரலாம். ஓகே விளையாடலாமா ஜஷிதா? வெளி உலகத்தை பார்க்கணும்ப்பா. உள்ளேயே அடைச்சி வச்சிருக்கேன் குட்டி பொண்ணு. அப்பா வந்து பார்த்தாருன்னா கல்லு தான் கூட்டிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப நேரமாக. காலிலேருந்து கூட்டிகிட்டு இருக்கலப்பா. இறஞ்சி கண்ணுலாம் வந்து எடுக்கிறாரு. ஹாய் பொண்ணு பாருப்பா வந்து உனக்கு காவலுக்கு உக்காந்துட்டாரு தொன்னைக்கு. ஹாய் நீ ஒரு பாண்டு வாரு ஜஷிதா. மண்ணுதான் வந்து கூட்டிட்டு இருக்கிறாரு. அங்கே பக்கத்து வீட்டில் யாரும் பசங்க விளையாடுறதுக்கு இல்லை. ஸோ அதனால இங்கே தூக்கின்னு வந்துட்டேன் இவரை. ஜஸ்விதா பொறிக்கு தட்டில் போடணும். இந்த தட்டில் போட நீ மண்ணு தூக்கி போடக்கூடாது. ஓகே இங்கே பாரு எல்லாத்தையும் இதில் இருந்து ஜஷிதா கீழே இருக்குதுன்னா அள்ளி போடு, அள்ளி போடு. ஜல்லிலாம் கலைஞ்சிருக்கிறதுலாம் எடுத்து பாண்டில் போடுறோம். அக்கா இல்லடி அது காக்காடி. காக்காவை பார்த்துட்டு அக்கான்ற காக்கா. கையில் ஏதாவது கல் பொத்துற போகுதுப்பா. ஏதாவது க்ளவுஸ் போட்டோம்னா என்ன வேலை செய்யலாம். ஜஷிதாவும் உக்காந்து அள்ளி போடுறாரு. ஏம்மா தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணுறியம்மா? ஜஸ்விதா இப்போ கையில் பொத்துரும்பா இது மாதிரி பண்ணா. ஏப்பா ராய் இதில் நான் அள்ளி போடுறேன், நீ அதில் இருந்து கீழே அள்ளி போடுறியாடி? இதெல்லாம் போட சொன்னா பாண்டில் தத்தி கீழே போட்டு கிடக்குறாரு அவரு. அள்ளி போடு, அள்ளி போடு ஜஷிதா. வெரி குட். ஜஷிதா பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. 1 கிலோ குறைஞ்சிட்டேன். 1 கிலோ குறைஞ்சிட்டியா? 65 கிலோ 66 கிலோ 67 இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேபியும் குட்டி பொண்ணு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம். டாக்டர் பார்த்தாச்சு, மாத்திரை வாங்கணும்ல, வெயிட்டிங். பாப்பாக்கு இது வேணும். ஓட்ஸ் வேணுமா? ஃப்ரெண்ட் பேஷன்னா இவர் தான் பாருங்க. அப்படியே அப்படியே குத்த வச்சு உக்காந்துட்டாரு சேர்ல. என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் லோ பிபி இருக்குனாங்க. லோ பிபி எதுக்கு போய் போகணும் வந்தது இல்லையா? சாப்பிட சொன்னாங்க ஒழுங்கா. நீ சாப்பிடாம சுத்தவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ண இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. டைமிங்க்கு நீ சாப்பிடணும் பேபி. கரெக்டாக தான் சாப்பிட்டேன், கொஞ்சமாக சாப்பிட்டேன்.
கண்ணுகிட்டலாம் பாரு அப்படியே பள்ளம் வந்துருச்சு, இங்கெல்லாம் கல்லம் அப்படியே பள்ளம் வந்துருச்சுப்பா. ஹீட்டு பயங்கர ஹீட்டு. லோ பிபின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கு. ஃபீவரு, ஹெட்டேக்கு, தொண்டை பிரச்சனை, இன்ஃபெக்ஷன், எல்லாமே மொத்தமா. குட்டி பொண்ணே நீ என்ன பண்ற? பாப்பாக்கு சிரப் மட்டும் கொடுத்தாங்க, சளி சிரப்பு. மூக்கு அடைச்சிச்சுன்னா மூக்கு அடப்புக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. இரும்புனா இரும்புக்கு வந்து மருந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லை, ஜுரம்லாம் இல்லை, நல்லா வெறும் சளி மருந்து மட்டும் வாங்கி வந்துட்டோம் நாங்கள். சிரப் மம்மம்மா மம்மு சாப்பிட்டு மம்மம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு வந்து அரைச்சி போட்டோம், காலையிலே அரைச்சிட்டேன். இப்போ புளிச்சிருச்சு, நம்ம இட்லி இப்போ சுட்டுக்கலாம். சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் சங்கரா மீன். ஸோ இது வந்து மதியமே வாங்கிட்டு வந்தார் பேபி. சங்கரா மீன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுட்டு காலைல சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம மதியமே வச்சுட்டு அப்புறம் நைட்டு ஒரு டைம் காலைல ஒரு டைம் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றதுனால நைட்டுக்கு சமைச்சிக்கலாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன், மீன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்பு இப்போ நைட்டு வச்சுட்டுனா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறேன் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான். நம்ம குட்டி பொண்ணு அவர் வந்து பார்த்தோன்னா கேமரா ஆன் பண்ணி நான் ஏதாவது பேசினா போதும் குடுக்குன்னு உடையன்ட்டு. தாத்தா கூட போய் விளையாடு, ஓடு ஓடு ஜெஷுதா. ஃப்ரெண்ட்ஸ் இட்லி துணி வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி போட்டு தான் சுடுறேன். இட்லி துணி போட்டால் இட்லி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்னைக்கு நைட் டின்னர் தான். நைட் ரொட்டீன் ரொம்ப நாள் ஆச்சு, நைட் ரொட்டீன்லாம் போட்டு இன்னைக்கு நைட் ரொட்டீன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு, ஈவினிங் டு நைட்டு. இட்லி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். ஜெஷிதா பொண்ணு இட்லி வாங்கி சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நாங்கள் வந்து பார்த்தோம்னா சாப்பிட்றோம். இட்லி மீன் குழம்பு நைட்டு டின்னர். அப்போ சாப்பிட்டு ரெடியாக உட்காந்து இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு சாப்பிடாம இப்படி அப்படி ஓடின்னு இருக்கா. சாப்பிடுப்பா குட்டி பொண்ணு, சாப்பிடலையே நீ? சளி பிடிச்சதுலேருந்து பாப்பா ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபியும் சாப்பிட மாட்டேறாரு, குட்டி பொண்ணும் சாப்பிட மாட்டேங்குது. குட்டி பொண்ணு நீ சாப்பிட்டா தான் மருந்து போட்டு விடுவோம் பார்த்துக்க. இவ்வளோ சவுண்டு விடுறாரு பாரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னர். சாப்பிடு ஜெஷிதா.